அதெல்லாம் நாம் உள்ளூர்காரர் சேனல் வச்சுக்கிறேன்னு எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்றாப்புல. அதெல்லாம் நம்ம சொல்லி சப்ஸ்கிரைப்லாம் பண்ண கூடாது. அவங்களுக்கா இன்ட்ரெஸ்ட் வந்து எங்க தொழில் தான் கண்டென்ட். அங்க வேற என்னத்தை போடுறதுக்கு. சரி, நம்ம ஏரியாவில் கொள்ளு கடிக்கிற மிஷினே இல்லை. சரி, இதனாச்சும் ஒன்று போடுவோம், புதுசாக இருக்குது இல்லை. இதெல்லாம் ஏதாவது நீங்கள் உங்களை மாதிரி 2 பேர் கொள்ளுக்க அடித்தா தானே. யார் கொள்ளுக்க அடிக்கிறா? காடு அதிகமாக இருக்கணும்பா இங்கே எல்லாம் போடுறதுக்கு. எல்லாம் சின்ன சின்ன காடை வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். காடு அதிகமாக கொள்ளுக்காய்க்கு வேலையெல்லாம் இல்லை, காடு நிறையா இருக்கிறவங்க தான் போட முடியும். இலச்சி பழத்துல இருந்து வந்துருக்குது. நீங்க அங்க பண்ணதுக்கு ஃபர்ஸ்டே ஆட் சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே வர சொல்லியிருப்பேன். மாத்தி மாத்தி சொல்றாங்க, வருவாங்க. எது இந்த மிஷின்லாம் இந்த 10 நாளைக்கு ஓடிட்டா தான் ஓட்டம். அப்புறமேட்டு இந்த மிஷினுக்கு வேலை இல்லை. 4 லட்ச ரூபா முதலுக்கு அனாமத்தா சும்மா தான் இருக்கணும். கள்ளப்பரு போட்டி நிலமை எப்படியோ அதே மாதிரி தான். நீங்க சொன்னது உங்க அப்பா சொன்னது நான் இவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா இதெல்லாம் அள்ளிட்டு போவாங்களான்னு கேட்டேன். ஆட்டுக்கு அல்றாங்க, ஒரு சில அல்றாங்க, ஒரு சில அப்படி நெருப்பு வைக்கிறாங்க. விருப்பம் இல்லை, சும்மா வேணா அள்ளிட்டு போவாங்க. ஆட்டுக்கு சொல்றேன்னுக்குறாரு. சரி, அப்படின்னா நீ விட்டுரு, தந்துடுறாங்க. சந்தோஷம். பரவாயில்ல பரவாயில்ல, அப்போ ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ கொடுத்துருவேன். அட ஏதோ சும்மா இருக்கிறதுக்கு பாதி காசு இருந்தால் கூட யார் தருவா? ஸ்நாக்ஸ் வாங்கி தரலாம். ஓ, இன்னும் பணமே கண்ணில் பார்க்கல, அதுங்காட்டிங்களாவா? ஒரிஜினல் கோப்ரோவா? டிஜே என்ன அமௌண்ட் வருது? 40 ரூபா வருது. 40 ரூபா வருதா? இந்த அளவு குவாலிட்டி இருக்கா? 4K வரலாம் செட் பண்ணலாம். சரி சரி. அங்கே நம்மளது வந்து வருஷம் அடிக்கிறது வந்து பழைய மாடலு, இது லேட்டஸ்ட்டு. ஆமாம் ஆமாம், அது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது மிஷின். இது எந்த மிஷின் இருக்குது. அவர் சும்மா பொட்டி கட்ட மாதிரி துளி வந்து என்னது நம்ம நல்லங்கட்டு உள்ளார வர்ற மாதிரி. இது எவ்வளோ சிம்பிளாக என்ன இதில் தான் அது ஆள் நிற்கணும். இதுக்கு கீழே இருந்து அள்ளி போட்டுக்கலாம். கன்வர் அப்படியே ரோல் பண்ணி இழுத்துக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு ஐட்டமும் கழட்டி தான் போட்டவனே. ஆனால் ஒவ்வொரு டைமும் கழட்டி தான் போட்டேன். இது பரவாயில்ல, நான் இருந்தாலும் ஆள் செலவு கம்மி இல்லை. அதான் மேலே அடி போடணும், அது ஆள் அதிகம். இது இருக்கிறதுனால தான் கொஞ்சம் அகலமாக வர மாதிரி சைடு பார்த்து வரணும். சைடு பெரிய தென்னை மரத்தை வரும். ஆக்கலைன்னா மூட்டோட போட்டுட்டு போயிடும். ஐயோ, 100 போட்டி இந்த கொஞ்சம் பணம் மாதிரி சரிவிட்டேன். புது பழக்கத்தில் ஃபர்ஸ்ட்ல அந்த வலசு மணி போட்டி. இது எந்த என்ன ஒரு போட்டி? இது பஞ்சாப் போட்டிங்கண்ணா. ஓ, இது ஆர்டர் போட்டு எடுத்தீங்களா? அதான் என்னடா அது பஞ்சாப்னு பிபின்னு வருதேன்னு பார்த்தேன் நான் அப்பயே. ஓ, இது வந்து போட்டுவிட்டு டைட் பண்ணிக்குது. இங்கே 2 பெல்ட் இருக்குது. ஸ்பேர் இருக்குங்களா? ஸ்பேர் பெல்ட்டா? ஓ, அது யார் ஒரு ஐட்டம் போல கழட்டும் போதே எல்லா பெல்ட்டையும் போட்டு உள்ள தொலைச்சிட்டு இருக்கு. கழட்டி போடணும் ஒரு டைம். 2 பெல்ட் ஸ்பேர் வச்சுக்கிட்டோம்னா அவுத்துல அத்து போனால் அப்படியே எடுத்து உடனே 5 நிமிஷம் கழட்டி அப்படியே கப்புன்னு மாட்டிக்கலாம். அதுங்க அடுத்தா ஏன் தேவையில்லாத அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சா? இன்னும் என்ன மாட்டணும்? அவ்வளோதான். நான் 2 பண்ண படுத்த வரைக்கும் பட்டன் போட்டு 2 மணி நேரம். 2 பேர் ஆளுங்க ரெடியா? அது கீழே அள்ளி போடுறதுண்ணா. பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், அள்ளி போடுறதுக்கு ஒரு ஆள், அவ்வளோதானா? 2 பேர் அப்படியே அள்ளி இம்போல் போடுவாங்க. அவங்க தானியத்தை பிடிச்சிக்க வேண்டியதான். தானியத்தை பிடிச்சிக்கணும். கொள்ளு தானே, கொள்ளு கம்மியாக தான் வரும். உளுந்து மாதிரிலாம் கொள்ளு இள்ளி வராது. சரி, உளுந்தாங்க நம்ம சைடு உடைக்கிறது ஊத்துல அடிக்கிறாங்க. மனசு பத்தில் கருப்பு நீக்கே உடைக்கிறாங்களா? மேலே தோல் எடுத்துட்டு 5 நாள் அவங்க கொடுத்தீங்கன்னா ஓடிங்க. அப்போ எத்தனை கிலோ கொடுக்கலாம் மினிமம்? அவளுக்கு 5 கிலோ. 5 கிலோ. ஓ, கிலோ கணக்கா? கிலோ கணக்கு தான் கொடுத்தீங்கன்னா 10 நாள் 5 நாள். என்ன இது கேமரா அவங்களெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி ஃபேஸ்புக்கு யூடியூப்ல எல்லாம் போடுறதுக்கு எடுத்துட்டு பிடிச்சிக்கிற அப்படியே என்ன பண்ணுறது? சரி, எடுத்துடலாம். சின்ன வண்டிலாம் இல்லை, எந்த ஜோடு வண்டி எல்லாத்தையும் இதே
அது இதுவே பரவாயில்ல. இந்த பக்கம் வெளியே ஊதும், இந்த பக்கம் வெயில் வேற அடிக்குது ப்ரோ. வெயில் அடிக்கலாம் சூப்பராக அடிக்கலாம். அந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இந்த சந்தில் தான் வெளியே பூத்துன்னு புகையாக தள்ள மாட்டேங்குது. பாய்பாட்டியில் ஓடுதானா எக்கனாமிக்லையா? நம்ம கிட்ட சும்மா சுற்றுறதுக்கு என்ன ஐடியா இல்லை. இந்த ஃப்ரெண்டும் பேக்குக்கும் லோடிங்கில் அந்தஞ்சோடு ஏற்றிருக்கிறாங்க. பிளேவில் அந்த இருக்குது. அப்படியே தகரம் அன்னைக்கு பெல்ட் போயிடுச்சு. தகரில் வச்சுட்டேன். தகரம் போட்டு காத்தோட்டமாக ஓட்டோம். ஓகே நண்பா. 1100 ஹவர்ஸ் ஓட்டுக்கிறாரு ப்ரோ. ஓன்லி லைட் லோடு தான், ஹெவி லோடு இல்லை. 4 வீல் டிரைவ் ப்ராஜி தான். சென்டர் கியரு இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1000 RPM தான் வண்டி ரன்னிங் ஆகிட்டு இருக்குது ப்ரோ. வண்டி பாருங்கள் ஓடுறதே தெரில, சும்மா ஓடிட்டு இருக்குது இன்ஜின். ஏதோ பேருக்கு ஓடிட்டு இருக்குது பாருங்களேன். தகர RPM பார்க்குறீங்களா பாருங்கள். அப்படியே ஐடியிலே ரன்னிங் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சரி 700 இது எத்தனை ஹெச்பின்னு தெரில ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இது 150 அள்ளி போட்டால் அந்த பக்கம் கொல்லுறது எல்லாம் பிடிக்கலாம் மாட்டேங்குது. எப்படி ஓடு பாரு, டங் டக்கு 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 டக்கு. எங்கள் சைடை மட்டும்தான் ப்ரோ சுராஜ் கம்மியாகுது. இதே எங்கள் பக்கத்து ஏரியாலாம் போயிட்டால் சுராஜ் அதிகமாக இருக்குது ப்ரோ. நிறைய பேர் எடுக்கிறாங்க. என்ன இப்போ வந்துக்கிற மாதிரி அன்றைக்கி தரிசி எடுத்து போட்ட மாதிரி சைடு கியராக இருந்தால் நல்லாயிருக்கும், சென்ட்ரல் கியரு. ஆனால் இதெல்லாம் ஓடிட்டே இருக்கிற நண்பர்களுக்கு அது எப்படி சொல்கிறது, அவங்களோட டேஸ்ட்டு தான். எவ்வளோ அமைதியாக ஓடு. பொட்டியில் கூட சத்தம் வரல. வண்டி ஐடியல் ஸ்பீடு தான் ப்ரோ. மைலேஜ் 2 லிட்டர் எடுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐடியில் தானே ஓடுது, 2-2.5 போகும். ஆனால் இந்த பொட்டியெல்லாம் டெய்லியும் ஓடுறதில்ல, இல்லை சீசனுக்கு தானே ஓடும். அதுதானே பிரச்சனை. ஓ அதிகமாக காட்ட மாட்டேன். ஓ அது வேறு ஒன்றுங்களா? ஆக்கி இழிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோ இவர் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி இப்போ எங்கள் ஊர் வந்திருக்கிறாரு. ஃபோன் பண்ணி சொல்லி வந்திருக்கிறாரு. அதனால் வந்து இது வந்து வண்டி ஓடுதோ இல்லையோ மினிமம் வந்து 2000 ரூபா பேசி தான் வந்திருக்குது. ஏதோ அப்போ தான் ஏதோ வந்துட்டு போகிற டீசல் போக ஒரு 500 கிடைக்கும். இவங்களும் எங்கள் ஊர்லேயும் ஒரு 10 நாளாக வண்டி தொலைவிட்டு கடைசியாக வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தான் வந்திருக்கிறாங்க. இல்லைன்னா வச்சுக்காங்க வந்திருக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சவர். நம்ம தரிசித்த டிராக்டர் எடுத்தோம்ல, அவரோட இப்போ ஃப்ரெண்டுன்னு வச்சுக்காங்களா. இதுக்கு முன்னாடி நான் கூப்பிட்டு ஓட்டிருக்கிறோம். ஆனால் வந்து பக்கத்துலேயே வண்டி இருக்குது. இது லேட்டஸ்ட் மிஷினு. இது ஒரு உமிழ் கோடலாக சுத்தமாக எடுத்து போடுமான்னு வச்சுக்காங்களே. ஒரு மணி நேரம் ஓடுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு குட்டம் அந்தான ஒரு குட்டம் இருக்குது நண்பா. ஒரு பார்ட்டி வந்து ஒரு இது கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அப்படியே க்ளீனாக பொறுமையாக அள்ளி போடுறாங்க. வேகமாக அள்ளி போடலாமா, ஆனால் வேகமாக அள்ளி போட்டால் உமிழ் ஓட வரும். பொறுமையாக அள்ளி போட்டோம்னா பளிச்சுன்னு க்ளீனாக ஓடுன்னு வச்சாங்களா. அதுக்கோசரம் தானே பாருங்கள் அப்படியே புகையாக ஊதுது. ஆனால் இது வண்டிக்காரரை வாங்கிக்குவாங்களான்னு என்ன கேட்டார் பார்த்து. வண்டிக்காரர் எங்கே ப்ரோ இதை வாங்க போகிறாங்க? அவங்க எவ்வளோ காடு அடிக்கிறாங்க, இதை வாங்கி என்ன பண்ண போகிறாங்க? எப்படி கண்ணுக்கு தெரியுதே இல்லையா வெளியே போடுறதா? எப்படி உழுவுது பாரு. அப்படியே பின்னாடி பக்கம் தானி வந்துடும்னு வச்சுக்காங்களே. இது ஆடு அதிகமாக திங்குமா நண்பா. ஆட்டுக்கு வாங்கிட்டு போவாங்களாம். ஆனால் வண்டி தான் மிஷின் கூட சத்தம் அதிகமாக வருது. வண்டியில் சத்தமே வரல நண்பா. அவ்வளோ அமைதியாக ஓடுது. ஜக்கு 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 ஜக்குன்னு அமைதியாக ஓடிடுச்சு. அது வண்டிக்காரர் இப்படி வராதிங்க, எல்லாம் மேலெல்லாம் சோனாப்பிக்கு தானே வாங்க அப்படிங்கிறாரு. இவர் இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுக்கிறாரு. என்ன கேட்குறாரு, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கிறாரு.
யூடியூப்ல இருக்கிறாருன்னு தெரியல, இன்ஸ்டாகிராம் அதிகமாக இருப்பார். இதெல்லாம் உளுந்து எப்போ வந்துச்சு? ஆல்ரெடி வச்சிருந்தீங்களா? ஒரு வாரம் ஃபுல்லாக மேல்மலை காய் வந்து கரெக்டாக இருக்கும். கொட்டினா போல என்ன கலப்படம் ஆகுது? இதெல்லாம் நல்லதா? இல்லைடா கொஞ்சம் உளுந்து வந்தான். உளுந்து வைக்கிற வேலைக்கு சரி வருஷம் கொஞ்சம் உளுந்து வருஷம் அப்போ தான் நல்லா இருக்கும். அது எந்த போயிருக்கீங்க? அது ஃபஸ்ட்டில் வரும், அப்புறம் போக போக குறைச்சிக்கும். அது அப்புறம் அப்போ பண்ணுவீங்களா? அப்போ பண்ணுவீங்க. அவ்வளோதான். சரி, உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியா முருகன் சார் கேட்டுக்காங்க ப்ரோ. முருகன் ஷார்ட்ஸா அந்த ஐடியா ஃபாலோ பண்ணிக்காங்க. நம்ம ஏரியாவில் எங்கே அடிக்கணும்னு சொல்லுங்கள். கான்டாக்ட் நம்பரை கீழே போட்டு விட்றேன், பார்த்துக்காங்க. அதுக்குன்னு ரொம்ப 12 கிலோமீட்டர்லாம் கொடுக்காதீங்க. ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும் சொல்லுங்கள், ரொம்பலாம் சொல்லாதீங்க. இவ்வளோதான் வருமா? உள்ள எவ்வளோ வரும்? இதுதான் சேர்த்து வரும். கொண்டு தப்பி தானே. ஆ ஆ ஆ அள்ளி கூட கல கொடுத்தோம். ஓ உளுந்து. என்ன பார்க்குறாரு கண்டிப்பாக புதுசாக இருக்கிற மிஷினு கைக்கு சொல்கிறப்பா. அதெல்லாம் விட மாட்டாங்க, அதெல்லாம் தரிப்பட்டக்காரரு. எது எது நசுக்கும்னா எங்களுக்கு தெரியும். ஐடியில் அதே உள்ள தொட்டு வண்டி வந்து எவத்தை நிற்கிது. உங்களுக்கெல்லாம் இது மாதிரி தானே வைக்கணும். திருட்டு வேலை பண்ணுறீங்களா? இந்த வெயில் அப்படி நிற்கிதா? இது வந்து எவ்வளோ நேரம்? 6 நிமிஷம் பார்க்குது. நம்ம வந்து நின்ன மணிக்கு 6 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி 27 நிமிஷம் மறுபடியும் டீ குடிச்சா மறுபடியும் அப்படி நிறுத்தணும்ல. இது எல்லாமே இது வந்துடும். எல்லாமே இது வந்துடும். இது வருஷம் சிம்மு எவ்வளோ? வீட்டு எவ்வளோ நின்னா 7 நிமிஷம் நிற்கணும் வீடு. ஓ நின்னதை கூட காட்டியிருக்கு. இது என்ன? அப்போ சரி, இது எங்கே சென்சரு? இது மாதம் எவ்வளோ? வருஷம் 1700 சிம்மா? சிம்மு அது மாதிரி விட்டு சென்டர் ஓ அதை வாங்கி நீங்கள் லைட் எடுத்துருக்கீங்களா? அந்த லிவர் கிட்ட வந்தால் உடனே சென்சர் வேலை. அதுதான் பீஸ் கொடுத்துருக்குங்க. பீஸ் பேக் பீஸ் கொடுத்துருக்கு. இது கிட்ட என்ன ரேட்டு? கிட்ட என்ன ரேட்டு? மொத்தம் 8500 செட்டிங் எல்லாம். நம்ம மொபைல் அப்ளிகேஷனோட. அது என்ன ஜிபிஎஸ் பேர்? அது என்ன பண்ணிட்டு போகிறாரு? ஜிபிஎஸ் பேர் எஸ்கே ஜிபிஎஸ். அவர் கூட்டு வரணும் சொன்ன அப்படின்னு அது யூடியூப்லாம் பார்த்துருக்கீங்களா? எஸ்கே ஜிபிஎஸ்ன்னு நான் பார்த்தது இல்லையா அந்த அளவுக்கு. எனக்கு லிங்க் இருந்தால் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே நண்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பார்க்கலாம்? இதில் என்னென்ன ஜிபிஎஸ்ல என்னென்ன? எஸ்கே ஓகே நண்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிபிஎஸ் கண்ட்ரோலில் இருக்குது. அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதும் காட்டுதான், ஐடியில் ஆர்பிஎம்மும் காட்டுதான், கியர் பேட்டர்னும் ஓகே. அதே மாதிரி ஒரு இடத்துல போய் நியூட்ரலில் எவ்வளோ நேரம் நிற்கிதுன்னு காட்டுதான், பிடிஓ ஆன் பண்ணால் காட்டுதான், இன்ஜின் ஆர்பிஎம்மையும் காட்டுது. அதான் பாரு மொபைலில் காட்டுறேன் பாரு. எல்லாமே இதில் தெளிவாக வருது நண்பா. நீங்கள் வெறும் ஜிபிஎஸ் நேவிகேஷன் ஜிபிஎஸ் மட்டும் வாங்குறதுக்கு இது மாதிரி ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்துக்கிட்டே இந்த பேலர் சுற்றுறவங்களுக்கெல்லாம் வந்து காலையில பிடி அவ்வளோ நேரம் ஓடிக்குது. டச் பண்ணோம்னா ரோட்டில் என்ன எத்தனை மணிக்கு பிடி காலையில் 9:34 போட்டாங்க. 10:28 ஓடிச்சு. அண்ணன் மட்டும் ஒரு ஆன் ஆஃப் உடனே உளுந்து பொட்டியை வந்து ஆன் ஆயிடுச்சுனாவே நமக்கு இங்கே உடனே பிடி வந்துடும். ஓகே நண்பா. இது பேலர் வச்சு வந்து எதுவுமே பண்ண முடியாது. பேலரு ஆர்ஓஸ்டர் வச்சுக்கிற நண்பர்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லு. நான் அந்த வீடியோ வந்து என்றைக்கு வருதோ அன்றைக்கி வந்து இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அவரோட அட்ரஸ்ஸு என்ன ஊருக்காரரு சரி இவருங்களா? தர்மபுரம். அவர் வீட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றாங்க. வீட்டுக்கே ஒரு வீட்டிலே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்களாம். அதனால் வந்து இந்த வைக்கிபுல் சுத்தமாக வந்து 4 கத்தா போகுது, 5 கத்தை போகுது, கணக்கு விட்டுறோம், டிரைவருக்கு ஏதோ ஆட்டையை போடுறாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு செமன். இது ஏய் ஏன்னா இது மாதிரி ஒரு ஜிபிஎஸ் ஒன்று போட்டலாமல வண்டிக்கு வெளியில் போகுதுல பேலருக்கு. இது பாடுறா எல்லாம் நான் பிடி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுன்னு எல்லாம் காட்டுதுடா. எவ்வளோ நேரம் வண்டி ஐடியில் வருது, ரோட்டில் என்ன ஸ்பீடில் வண்டி வருகிறாங்க எல்லாமே வருது. அதில் இது மாதிரி ஜிபிஎஸ் போட்டால் பரவாயில்லடா. வரிச்சா அதான் இவர் போட்டுக்கிறா. எனக்கு இப்போ தான் தெரியும், உங்களுக்கு தெரியும், நீங்கள் இதே பொழப்பாக்குறீங்க. நான் மோர் பாளையம் தரிசி தெரியுமா உனக்கு?
எல்லாம் ஒரு கூட்டுக்களை வணிகம். இந்தம்மா முடியல வேலை. அதான் அந்த இது கூட என்ன வேணும்? இந்த ஸ்க்ரூ பண்ணுறதை வச்சிருந்து இல்லை, என்ன ஸ்க்ரூ? திருப்புளியெல்லாம் கழட்டுறத, திருப்புளியெல்லாம் ஆகிட்டு ஏன் தான் கழட்டுற? அந்த பீடியில் ஒரு சுவிட்சு போகுது இல்லை? ஆமாம். சுவிட்சு துளிவால் இருக்குது திருப்புறது. எடுத்து கொடுத்துட்டோடா. நம்ம சின்ன ஆயா போல 2000 இது ஒரு 5 நிமிஷம் இது போகலாம். எவ்வளோ மணிக்கு? 1900 மினிமம் 2000 வந்துருக்குறாங்க. அதுக்கு மேலே ஓடுனா சார்ஜ் தான். அங்கேருந்து அந்த நாளில் 2000 பேசி வந்துருக்குறாப்புல. அதுக்கு மேலே ஓடுறது அவர் கணக்கு போட்டு வாங்கிக்கிறாரு. 2000 ஃபிக்ஸட் 2000 அதுக்கு மேலே வந்து மணிக்கணக்கு. ஓகே நண்பா, இது பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க எவ்வளோ சைலண்ட்டாக ஓடுது பாருங்கள். அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து ஜிபிஎஸ் கண்ட்ரோல்லாம் போட்டுருக்குறாங்க நண்பா. இந்த பிடிஓ ஆன் பண்ணால் இந்த ரொட்டேட்ரு, இந்த ஆர்வஸ்ட் ஓடுற நண்பர்களுக்கெல்லாம் வந்து டிரைவர் கண்ட்ரோல் விட்டுட்டு என்னப்பா இவ்வளோ நேரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுற நண்பர்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும்னா கேளுங்க. இது ஒரு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா நம்ம சைடு யார்கிட்டையுமே ஜிபிஎஸ் இல்லை. நம்ம ஏரியாவில் பொறுத்தவரையில் இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் வந்து இந்த ஆர்வஸ்ட்டு, கட்டரபாரு, பேலரு ஓட்டுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டி எப்படி கடக்கணும், ஆனால் வண்டி ஐடியிலே ஓடுது. அதனால் உழுது கப்புன்னு அள்ளி துணிக்கிறாங்க ப்ரோ. வாய் பிடிக்காத அள்ளி போடுறாங்க. ஜிபிஎஸ் ஓகே நண்பா, எங்கள் கைப்பிள்ளைங்களுக்கு வேறு எப்படி ஜிபிஎஸ் வச்சாங்கன்னு சொல்லி காட்டு சொல்லுங்கன்னா பார்க்கலாம். ஒன்றும் இல்லைடா, பிடிஓ எவ்வளோ நேரம் ஓடுது, வண்டி ஸ்டார்ட் என்ன நேரம் பண்ணோம், எந்தெந்த இடத்துல போய் 1/4 மணி நேரம் நின்னோம், எல்லாமே இதில் இருக்குதுடாப்பா. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது, யாராச்சும் நிற்கிறான்னு சொல்லி வளைச்சான நின்று பேசிகிட்டு இருக்கிறது, அப்புறம் போய் காட்டில் போய் வேகம் எவ்வளோ வச்சு ஓட்டுற, வண்டியை எப்படி பிரேக் அடித்து ஓட்டுற, எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் சென்சரு. 8000 ரூபாயும் மாதம், வருஷம் 1500 கட்டணுமா? அது எச்சோர்னாகும். அது எங்கே எதுவும் உள்ளே வச்சுருப்பாங்க, சுற்றி தான் இருக்கும், துளி ஒன்று தான் இருக்கும், உள்ளே மறைச்சி தான் வச்சுருப்பாங்க. வேறு எப்படி அடித்து ஊதிக்கிட்டு போகையா. அவ்வளோதான் நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் இந்த உளுந்து போட்டியெல்லாம் பார்க்குறது அதிசயம். இந்த போட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா பஞ்சாப் மேட்ச் போட்டியாம். கேரளாடா, பஞ்சாப்டா, அங்கத்தை போட்டியாம். நம்ம ஏரியா போட்டி இல்லை. இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதில்ல. நம்ம ஏரியா சின்ன போட்டியாக இருக்கும், இது ரொம்ப பெரிய போட்டியாக இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். அடிச்சுட்டாங்களாம், தம்பியாக இருந்தாங்க அடிச்சுட்டாங்களாம். மணிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1-1.5 டீசல் எடுக்குது அப்படின்னு சொல்லிக்கிற தெரில. 1-1.5 டீசல் எடுக்குதுன்னு சொல்லிக்கிறார் நண்பா. எடுத்தாலும் ஓகே, லாபம்லாம் கரெக்டாக தான் இருக்குது. மணிக்கு வந்து 1900 ரூபா சார்ஜ் பண்ண வராட்டுக்குது. ஆனால் வந்து பண்ணி என்ன பண்ணுறது, இது இன்னும் 10 நாளைக்கு தான் ஓடும். அதுக்கு மேலே ஃபீல்டு இல்லை. 2 வட்டிக்கு தான். நம்மள நீங்கள் எங்கேயும் ஜிபிஎஸ் வேணுமா எப்படியும் காட்டுறதான். கழட்டிட்டு போயிருவீங்கன்னு பயந்துக்கிறாரு. அது எத்தனை ஜோடு வச்சு பிக் பண்ணிக்கிறானோ அதை பார்க்கணுமா. அதை தான் நானும் சொன்னேன். பானட்டுக்குள்ளே இருக்கும்டா வண்டி. ஆப்பாகுது. முன்னாடி டேரிங் பாக்ஸ் அடியில் வச்சுருப்பாங்கடா, அங்கே பார்த்துக்கா. அதெல்லாம் படிக்க தெரிஞ்ச நான் ஏன் இங்கே வரம்மா. ஓகே நம்ம பின்னாடி போகலான்னு பார்த்தா பின்னாடி நல்லா அள்ளி எரியுது, நல்லா பிச்சுக்குது. இது வேறு கொல்லு. உங்களை எல்லாம் கொள்ளு அடிக்கிறாங்களா இல்லை இந்த கொள்ளு எல்லாமே இல்லையான்னு சொல்லுங்கள். எங்கள் சைடெலாம் இது மேக்ஸிமம் எல்லாம் பருத்தி சோளம் தான் போடுவாங்க, நெல் தான் போடுவாங்க. ஒரு சில காட்டுக்காரர் தான் கொள்ளு உளுந்து பச்சைலாம் போடுவாங்க. அதுவும் கையில் அடிச்சு போடுவாங்க. இப்போலாம் ஆள் கிடைக்காதனால வேறு வழி இல்லை. அதனால் இதில் அடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க நண்பா. இது எங்கள் பசங்க வேறு ஜிபிஎஸ் எப்படி வச்சு பெட் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வண்டிக்காரரை போட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. சரிடா, இப்போ உங்களுக்கு வேணுமா அது கொடுத்தா உள்ள பல் பெறச்சோடு கழட்டி பார்ப்பீங்க, அதை தான் பண்ணுவீங்க.
வந்து பொட்டி கழிச்சு விடாத அப்படியே என்கேஜ் பண்ணிட்டான் ப்ரோ. அப்படியே கழிச்சு விட தேவையில்ல. மெயின் புள்ளி, அதுலேருந்து பக்கத்து புள்ளி, அதுலேருந்து இன்னொரு புள்ளி உள்ள இருக்கிறது லோடிங் கல். ஆள் கம்மியாகிறான் ப்ரோ. கப்புன்னு அடி போட்டால் பரவாயில்ல. எங்கப்பா கொல்ல காணா? உள்ளே வந்துச்சா? இந்த கொல்லை பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிக்குது நண்பா. இது ஒரு ரகம், அது ஒரு ரகம். இது எதுக்கு ஆகாது, இது பொட்டு கொல்லு. பொட்டிருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். உங்களெல்லாம் நான் வீட்டில் கொண்டு போய் வச்சு பார்த்துக்கிட்டே கேட்டது. வீடியோ போட்டு காசு சம்பாதிக்கிறாங்க. அதான் காட்டில் இப்படி கஷ்டப்படுறாங்க மக்கள். இது மாதிரி கஷ்டப்படுறாங்க. சம்பாதிக்கிறதுலாம் நமக்கு தந்துடுவாங்க. நம்மக்கிட்ட 70 ரூபா 60 ரூபாய்க்கு போகுது. ஆனால் சிட்டி சைடு இருக்கிறவங்களாம் இது 200 ரூபா போட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. ஆர்கானிக் வேறு சொல்லுவாங்க. நாம லைட்டாக ஐடியில் ஓடுறதுனால ப்ரோ, லைட்டாக லோடு பிடிக்கும் போது மட்டும் வண்டி அப்படியே விட்டுவிட்டு சங்கி ஓடுது. மித்தபடிக்கு வண்டி ஆவரேஜாக கரெக்டாக ஓடுது நண்பா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பொட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூ ஏன்னா விஸ்வா அக்ரி 2. இது பஞ்சாப் பொட்டி. பொட்டி 4 லட்ச ரூபா 4-7 லட்ச ரூபா வர மாட்டேங்குது ப்ரோ. எங்களுக்கெல்லாம் இந்த பொட்டி வேணாம். நமக்கு எதுக்கடா சேர்ந்த கோவில் இது? நமக்கு எதுக்கு தேவையில்லாத பொட்டி? நாம் கலப்பை ஓட்டணுமா, மண்ணை கிழிக்குமா? வண்டிலாம் தேவையில்லை. சும்மா கொடுத்தா யாரும் வேணாம்பா. 5 10 5 10 இது என்னப்பா கட்டல் கடை வியாபாரம்? 5 10க்கு 5 லட்சம் 10 லட்சம் சொன்னா. சரி 7 10. லைட்டாக ஐடியில் ஓடுறதுனால ப்ரோ, லைட்டாக லோடு பிடிக்கும் போது மட்டும் வண்டி அப்படியே விட்டுவிட்டு சங்கி ஓடுது. மித்தபடிக்கு வண்டி ஆவரேஜாக கரெக்டாக ஓடுது நண்பா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பொட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூ ஏன்னா விஸ்வா அக்ரி 2. இது பஞ்சாப் பொட்டி. பொட்டி 4 லட்ச ரூபா 4-7 லட்ச ரூபா வர மாட்டேங்குது ப்ரோ. எங்களுக்கெல்லாம் இந்த பொட்டி வேணாம். நமக்கு எதுக்கடா சேர்ந்த கோவில் இது? நமக்கு எதுக்கு தேவையில்லாத பொட்டி? நாம் கலப்பை ஓட்டணுமா, மண்ணை கிழிக்குமா? வண்டிலாம் தேவையில்லை. சும்மா கொடுத்தா யாரும் வேணாம்பா. 5 10 5 10 இது என்னப்பா கட்டல் கடை வியாபாரம்? 5 10க்கு 5 லட்சம் 10 லட்சம் சொன்னா. சரி 7 10. கோவில் ஒரு சிம்பிள் கட்டுற மாதிரி எப்படி? ஆமாம், நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னார் கோவிலை பாட சொல்லுங்கள், அவருடைய குரல் சூப்பராக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. பாடு. ராசாத்தியா மனசுல அப்படின்னு பாடு. என்ன சொல்கிறாங்க? என்ன நடக்குது? எதுவும் சொல்ல, அது வண்டி வந்தால் போதுன்னு இருக்காங்க. இங்கே எங்கே இருக்குது? அரைக்கிறா உள்ள அரைக்கிட்ட கீழே வந்து அலாசிடும். உள்ள அது செயின்ட் இல்லைங்க, செயின்ட் என்ன இருக்குல்ல? ஆமாம், உள்ள வந்து அலசமா தெரிஞ்சுக்க. அரைக்கணும். எங்கள் பசங்களுக்கெல்லாம் நீ சொல்கிற விதம் புரியல. லைட்டெலாம் வேணாம். நான் லைட் கூட பழிச்சுட்டு இருக்கோம். வேண்டாம், நீங்கள் அந்த சைடில் போய் நீங்களே போட்டுக்காங்க. ஓகே நம்ப, இது ஒரு வழியாக முடிச்சாச்சு. இன்னொரு குட்டம் இருக்குது, அதனால் நம்ம இதே தான் ஓடும் அடுத்த குட்டானுக்கும். அதனால் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலான்னு ஐடியாவில் போகிறோம். பாரு லைட்டை போட்டாலும் சரி, எதை போட்டாலும் சரி. இது அங்கே போகிற ரூட்டு எவ்வளோ நேரம் இது மாதிரி ஓட்டினா வெளியே வரும்? இந்த இருக்கிற கொள்ளலாம் அள்ளி போட்டு முடிச்ச வாட்டி எவ்வளோ நேரம் ஓட்டினாலாம் இதில் சல்லடையில் இருக்கிறலாம் கீழே இருக்கும். ஓட்டினா தான் அலை சுத்தமாக அடித்து கீழே இருக்கும். எப்படி 2-3 கிலோ போயிடும். இப்போ ஒன்றும் இல்லை, உளுந்து பணத்துக்கு பார்த்தா ஒவ்வொன்றா இருக்கிற மாதிரி 1/2 கிலோ உளுந்து கிடக்குல. அதில் இது வந்து சல்லடையிலே இருக்குப்பா. அது வந்து ஒரு லெவலாக அது அடிக்க இப்போ எங்கே ஓட்டினாலுமே எல்லா குழுமா வந்துடும்.
என்ன டேஸ்ட்டு போய் எடுத்தா கொடுங்க சரி அது அவருக்கு சாய் வாங்கிட்டு போ இல்லை எப்பயுமே ஒரு 1/2 கிலோ கொள்ளு 3/4 கிலோ கொள்ளு இருக்கும் நம்ம அவ்வளோதான் ஆச்சு இந்த அப்படியே அள்ளி கூடையில் அள்ளி கொட்டி சரி ஒரு ஆள் போய் எடுத்துட்டு வாடா டேய் ஒரு ஆள் போயிட்டு வாங்க போகலாம் போயிட்டு வரமா வண்டி எடுத்துட்டு வாங்க போகலாம் முடிப்பு 6 போனாலும் சரி போயிட்டு வரமா பைக் எடுக்கணும் இன்னும் ஓட்ட போடல மூஞ்செலி ஆட்டுக்குது இல்லை இல்லை மூஞ்செலியா எலி அது ஓடி போயிரு விடு படத்தை கடிச்சு விடா விடு அண்ணா ஓடி போயிரு அப்படியே அள்ளி போடுங்க மிச்சம் இது என்னத்துக்கு இது அம்மா படம் முடிச்சுட்டு எப்படி என்ன சொல்கிறேன் சரிங்க இதில் எவ்வளோ நேரம் ஆகும் சுத்தமாக கொள்ளெல்லாம் வடிகிறது வண்டி ஆஃப் பண்ணுறோம் இல்லை இதில் சல்லடையில் இருக்கிற கல்லெல்லாம் ஒரு 2 நிமிஷம் ஓட்டினால வெளியே வந்துருமா வண்டி இருக்காது ஓகேன்பா அவ்வளோதான் முடிஞ்சுது ஊதி எடுத்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது வண்டி ஐடியலில் ஓட விட்டா எல்லா கொள்ளும் வெளியே வந்துடும் இந்த கொள்ளு ஓடிட்டா வேலை முடிஞ்சுது கஸ்டமர் நிற்கிறாங்க ஏன்னா அடுத்த அடிக்க கஸ்டமர் நிற்கிறாங்களே எங்க இது கஸ்டமர் இல்லை பார்க்க வந்தவங்க கஸ்டமரா இதெல்லாம் வேடிக்கை பார்க்க வந்தவங்க என்னாட்டம் ஒரு காட்டு அடிச்சா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அது உங்கள் ஊரில் எங்கள் ஊரில் இந்த பொட்டிக்கு பார்க்குறது அதிசயம் அதனால் வேடிக்கை பார்க்க இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க கொண்டு எப்படி எடுத்து பாரு இப்படி வரணும் கொள்ளுனா உழுதுல இப்படி வரும் கொண்டு வராது கொள்ளெல்லாம் இப்படி இறங்கவே இருக்காது அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது கொஞ்சம் அள்ளி போட்டுனா வேலை முடிஞ்சிருந்தோம் ஓகே நண்பா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வண்டி வெளியே நவுத்துறாரு என்னடா டேய் ஏண்டா நவுத்துலையாம்மா வண்டியா அதான் நான் வச்சுறேன் அவ்வளோதான் ப்ரோ வேலை முடிஞ்சிருந்தா படுத்த இழுத்து சுற்றிக்கிட்டேன் அப்படியே போக வேண்டியதான் அடுத்து கூட்டம் அடிக்க போகிறாங்க நமக்கு டைம் ஆயிடுச்சு நம்ம அடுத்த வேலையை போய் பார்ப்போம் பை டேக் கேர் மிஸ் யூ ஆல் அது என்னடா லைட் என்னத்தரா பார்க்குற ஏதோ ஒயர் பிச்சு இருக்கும் அதுக்கு டேப்புக்கு தான் அடிக்கணுமாங்க குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டால் எப்பட்றா சந்தோஷம் ஆ சரி போகலாமா